இது நதியலை, நான் பொன்வாக்கா. அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிக பரவலாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இந்த மேட்ரிமோனியல் ப்ரொபோசல்ஸ்லாம் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி போடும்போது சேவ்டு, பேப்டைஸ்ட் அண்ட் அனாயிண்டட் அப்படின்னு போடுவாங்க. அதாவது பேப்டிசம் தனியாகவும் அபிஷேகம் தனியாகவும், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது போடுவாங்க. அதே மாதிரி சில சிறப்பு கூட்டங்களில் சிறப்பு செய்தியாளர் அழைக்கப்படுவார் இல்லையா, அவர் அந்த சிறப்பு செய்தியாளர் பேருக்கு கீழே விசேஷித்த வரம் பெற்றவர், விசேஷ அபிஷேகம் பெற்றவர் அப்படின்லாம் போடுவாங்க. உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு சபையில இப்படி தனிப்பட்ட மனிதர்களுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு வரம் அப்படின்னு எதாவது இருக்குதா? அபிஷேகம்னா என்ன? வாங்க பார்க்கலாம். முதல்ல அபிஷேகம் அப்படின்றது எவர் ஒருவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவருடைய தலையின் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றுவார்கள். இதுதான் அபிஷேகம். யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நாம் பார்க்கும்போது அரசர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, பிறகு தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப அபிஷேகம் பண்ணப்படுறதுனா என்னன்னா, அரசனாகவோ ஆசாரியனாகவோ அல்லது தீர்க்கதரிசியாகவோ ஒரு குறிப்பிட்ட பணிக்கு, சிறப்பான பணிக்கு கிடையாது, குறிப்பிட்ட பணிக்காக தெரிந்தெடுக்கப்படுகிறார் அல்லது பிரித்தெடுக்கப்படுகிறார் அல்லது நியமிக்கப்படுகிறார். இவ்வளவுதான் விஷயங்க. யார் அபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் தான் அரசர்களை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனா சாலமோனை சாதோக் பண்ணியிருக்கிறார், அவர் ஆசாரியர். அப்ப அபிஷேகம் பண்ணி வைக்கிற அந்த சடங்கை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பாக யாரையும் ஆண்டவர் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அபிஷேகம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதை தவிர மனிதர்களுக்கு அங்க பெரிய பொறுப்பு இல்லை. மனிதர்கள் ஒரு வேலைக்காரர்கள் மட்டும்தான். இப்ப மோசே, அவரு ஆசாரியர் கிடையாது, ஆனா முதல் ஆசாரியனை அவர் தான் அபிஷேகம் பண்ணார். அதுக்கான கட்டளையை தேவனிடத்திலிருந்து பெற்றார். சோ அபிஷேகம், அபிஷேகிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, இதுதான் 3 விஷயங்கள்: அரசன், ஆசாரியன், பிறகு தீர்க்கதரிசி. இப்ப அரசன்னா யாரு அப்படின்னா, தேவனுடைய ஆட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துறது அல்லது கடவுளின் பிரதிநிதியாக இருந்து கடவுளின் மக்களை ஆளுதல், அதான் அரசனுடைய ரோல். நான் வசன ரெஃபரன்ஸ்லாம் இப்போதைக்கு நான் கொடுக்கல, இருக்குது வசன ரெஃபரன்ஸ். ஒருவேளை கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நிறைய அதை எடுத்து படிங்க, இதை எடுத்து படிங்கன்னு சொன்னா நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுறேன். ஓகே. அப்புறம் ஆசாரியர்கள், மனிதனுக்காக தேவனிடத்தில் பேசக்கூடியவர்கள். தீர்க்கதரிசிகள் என்றால் தேவனுக்காக அல்லது தேவனுடைய செய்தியை மனிதரிடத்துல உரைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள். இப்ப தீர்க்க தரிசனம் அப்படின்ன உடனே நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, நாம புரிஞ்சு வச்சிருக்கிறதுபடி என்னைக்கோ பிற்காலத்துல எப்பவோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்றது, இதுதான் தீர்க்க தரிசனம்னு பொதுவா நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமா மறுப்பதற்கு இல்லை இதை. ஆனா எல்லா இடத்துலயும் அப்படிதானான்னு கேட்டா, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கூட தேவனுடைய வார்த்தையை பெற்று உடனடியாக அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தையும் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பல நூற்றாண்டுகள் கழித்து என்ன நடக்கும்ங்கிறதையும் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. சோ தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய செய்தியை மனிதனிடத்துல சொல்வதுதானே தவிர ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத முன்கூட்டியே சொல்றது அப்படின்ற புரிதல் பெரும்பாலும் பிழையானது அல்லது அதுவே இறுதியானது அல்ல. ஓகேங்களா? பிறகு இந்த 3 பணிகள், அரசன், ஆசாரியன், தீர்க்கதரிசி, இந்த 3 பணிகளையும் கிறிஸ்து நிறைவேற்றினார். அல்லது இந்த 3 ஆபீஸ், இந்த 3 ஆபீசஸ், 3 அலுவல்களும் கிறிஸ்துவில் நிறைவேறி விட்டன. இயேசுதான் பிரதான ஆசாரியர். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துதான் தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 22, 23 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆக இயேசு அரசராக மத்தேயு 28 வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அப்புறம் அவருடைய சிலுவையிலேயே மேல யூதர்களின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அரசர், ஆசாரியர், தீர்க்கதரிசி ஆகிய 3 விஷயங்களையும்
3 அலுவல்களையும் இயேசு நிறைவேற்றினார். இந்த இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவர். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்ற அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க அபிஷேகம் செய்திருக்கிறார் என்ற வார்த்தை வரும். பிறகு நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்ற செய்தியை நாம் அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்க்க போகிறோம். சோ நான் முதலிலே சொன்னது போல அரசன், ஆசாரியன் அல்லது தீர்க்கதரிசி ஆகிய இந்த அலுவலுக்காக சிறப்பாக அல்லது குறிப்பாக, சிறப்பாக சொல்றத விட குறிப்பாக தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த நபர்களின் தலையின் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படும். இயேசு கிறிஸ்து திருச்சபையின் தலை. திருச்சபையின் தலையாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். ஆவியினாலே அபிஷேகம் பெற்றிருக்கிறார். அரசன், ஆசாரியன், தீர்க்கதரிசி ஆகிய இந்த 3 அலுவல்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களின் தலையின் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படும். இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதன் மூலமாக இவர் இந்த குறிப்பிட்ட பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது உறுதி செய்யப்படும். இது ஒரு சடங்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது புதிய ஏற்பாட்டுல சில இடங்கள்ல அபிஷேகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. நம்மோடு தொடர்புடையது, அதாவது விசுவாசிகளோட தொடர்புடையதாக சில இடங்கள்ல வசனம் வருகிறது. அதாவது 2 கொரிந்தியர் 1:21 எங்களோட கூட உங்களையும் அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அப்படின்னு பவுல் எழுதுறார். எங்கள் அப்படின்னு அவர் சொல்றது யூதர்களை அல்ல, அவர் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தங்களை சொல்றார். அவரும் அவரோட கூட இருந்த ஊழியக்காரர்கள். உங்களை நாங்க சொல்றது கொரிந்திய விசுவாசிகளை. ஆக விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஒரே விதமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அபிஷேகத்துல எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. சிறப்பு அபிஷேகம் பெற்றவர் அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. குறிப்பாக சில வரங்கள் சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ ஒரே ஆவியானவர் சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகிற அளவிலே அவர் தம்முடைய விருப்பத்தின்படி ஒவ்வொருவருக்கும் என்ன செய்றார்? வரங்களை கொடுக்கிறார். எல்லா வரங்களும் சமமானவை, தேவையானவை. நம்ம தலையில முடி இருக்குது. அந்த முடியை நம்ம சில பேரை திட்டுறதுக்காக பயன்படுத்தும். சாப்பாட்டுல முடியுதா நம்ம அப்படியே ஒரு அருவருப்பா இருக்கும். ஆக்சுவலி அந்த முடி நம்ம தலையில தான் இருக்கு. அப்ப முடியும் நமக்கு தேவைதான், கண்ணும் நமக்கு தேவைதான். அப்ப இதுல முடி ரொம்ப இழிவானது அல்லது கண்ணு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றது தவறான ஒரு விஷயம். கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, முடிக்கு ஒரு வேலை இருக்கு. அதே போல சபையில அவரவருக்கு ஒவ்வொரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை செய்வதற்காக ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். இதுல சிறப்பான வரங்கள் என்று எதுவும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் சபை கூடி வரும் பொழுது நாம போய் ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிறோம் இல்லையா? நம்ம போய் உட்காந்துக்கிறோம். அங்க ஏற்கனவே பாய் போட்டிருக்கு, அல்லது சேர் போட்டிருக்கு, அல்லது ஏசி போட்டிருக்குது. பார்க்கிங்ல எல்லாருக்கும் சரியான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டாய்லெட்லாம் கிளீனா இருக்குது. நம்ம போய் யூஸ் பண்ணிட்டு வரோம். எப்படி டாய்லெட் கிளீன் ஆச்சு? எப்படி அங்க பாய் வந்துச்சு? எப்படி அங்க சேர் வந்துச்சு? எப்படி சர்ச்சு ஹாலினுடைய அந்த கேட் திறந்திருக்கு? யாரோ ஒருவர், யாரோ சிலர் அதற்காக வேலை செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு வரம் தான். சில பேருக்கு நம்ம பெருசா ஜபம் பண்றது, பாட்டு பாடுறது இதான் வரம்னு நினைச்சுக்கிறோம். சரியான நேரத்துக்கு முன்பாகவே போய் சபை கூடத்தை கூட்டி பெருக்கி பாய் போட்டு அங்க தண்ணி வச்சு டாய்லெட்டை கிளீன் பண்ணி ஃபேன் சுவிட்ச் எல்லாம் சரி பண்ணி போட்டு வச்சு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்றது இருக்குல்ல, அது கூட வரம் தான். அப்ப ஆவியானவர் சில பேருக்கு சில வரங்களை கொடுக்கிறார். சில பேருக்கு மக்களை அழைத்து வரக்கூடிய வரங்களை கொடுக்கிறார். நான் ஒரு போதகரை சந்திச்சேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சில 100 பேர் சொன்னாரு. பரவாயில்ல ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இல்ல நான் ஆரம்பத்துல ஒரு சில குடும்பங்களை ஆதாயப்படுத்தி வச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன். உண்மையா சொல்ல போனா பாஸ்டர், நான் ஃபீல்டு ஒர்க்குக்கு போறது இல்ல, எல்லாமே எங்க சபையார் தான் ஆத்துமாக்களும் கூப்பிட்டு வருவாங்க. நான் அவங்களோட பேசி அவங்கள கிறிஸ்துக்குள்ள வழிநடத்துறதுக்கான முக்கிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவேன். அதையும் சபையார் தான் செய்வாங்க. இப்ப எங்க சபையில இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு காரணம் எங்கள் சபை மக்கள் செய்த உழைப்பு தான், அவர்கள் உழைத்த உழைப்பு தான்.
நான் போய் அவங்கள சேர்க்கல, ஆனா இந்த மக்களை நான் சேர்த்தேன், அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷ ஊழியத்துல நான் நேரடியா ஈடுபடுற முடியாததுக்காக நான் வருந்துறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு புரிதல், தான் என்ன செய்யறன்றது புரிதல். அப்ப அந்த மக்கள் தான் அங்க வந்து என்ன செய்யறாங்க, வரம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. மக்களை அழைத்து வர, பிற மக்களை அழைத்து வரக்கூடிய வரம் பெற்றவர்களா அங்க இருக்கிறாங்க. சோ நாம என்ன சொல்ல வரோம்னா, கிறிஸ்து தலை எப்படி ஒரு தலையின் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதனாலே அவர் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு தெரிந்தெடுக்கப்படுகிறாரோ அல்லது பிரித்தெடுக்கப்படுகிறாரோ, அதே போல கிறிஸ்துவாகிய தலையின் மீது, தலையோடு இணைந்த சரீரத்தின் அவயவங்களாகிய நாமும் அந்த அபிஷேகத்திலே பங்குள்ளவர்களா ஆகிறோம். இதுதான் மெயின் கான்செப்ட். பழைய ஏற்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அல்லது செயலுக்காக அபிஷேகம் பண்ணி ஒரு சடங்கு நிறைவேற்றுகிறது போல, புதிய ஏற்பாட்டிலே அப்படி எந்த சடங்கும் கிடையாது. நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதே, அதாவது நாம் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் தான் ஆவியின் அபிஷேகம் என்றால் அதற்காக தனியே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல அவங்க எருசலேம்ல காத்திருந்தாங்க இல்லையா, அது என்ன விஷயம்னா, எருசலேம் மட்டும் போவாதீங்க, இங்கே காத்திருங்க, பிதா சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும், அந்த அவர் அருள போறேன்னு சொன்னது ஆவியானவர் வருவாரு, அதுக்காக நீங்க காத்திருங்கன்னு சொல்லி, எருசலேம் மட்டும் போகாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதனால அங்க காத்திருந்தாங்க. முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பொழிந்தருளப்பட்டார். அதுதான் சபை தொடங்குற அந்த நாள், பெந்தகோஸ்தே நாள். அன்னையிலிருந்து ஆவியானவர் நிரந்தரமாக தங்கி விடுகிறார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சிம்சோன் மேல, தாவீது மேல, இப்படி சில பரிசுத்தவான்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு செயலை நிறைவேற்றி போயிடுவார், மறுபடியும் வருவார். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை விசுவாசிகள் ஒரு முறை பெற்றுக்கொண்ட ஆவியானவரை அவர்கள் இழப்பதே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை உள்ளே பெற்றிருக்கிறார்கள். இன்வெல்லிங் ஸ்பிரிட்டை நாம் உள்ளே பெற்றிருக்கிறோம். இப்ப ஆவியின் நிறைவுன்னு சொல்லும்போது, ஒரு குடம் இருக்குது, எங்கிருந்தோ ஒன்னு வந்து ஊத்துது, அப்படிதான் இன்னைக்கு ஆவியானவரால் நிறையிறது அப்படின்னு சொல்லி மக்கள் திடீர்னு ஒரு வைப்ரேஷன் மோடுக்கு போயிடுவாங்க. நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு வைப்ரேஷன் மோடுக்கு போவாங்க. என்னன்னு கேட்டா அங்கிருந்து எங்கிருந்தோ ஒன்னு வருதுன்னு நினைப்பாங்க. அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுது அல்லது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது அல்லது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறது என்றது நாம ஒரு பாட்டு மாதிரியும், அதாவது குடம் மாதிரியும், வெளியிலிருந்து ஏதோ ஒன்று வந்து இதுல ஊத்துது அப்படிங்கிற மாதிரியும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, வேதம் அப்படி சொல்லவில்லை. நாம் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். உள்ளிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து வெளியே பொங்கி பிரவாகிக்கிறார். இதுதான் ஆவியினுடைய நிறைவு. இந்த அபிஷேகத்துக்கு நாம் ஒவ்வொரு முறையும் காத்திருக்க வேண்டியதில்லை. அப்ப ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றோர்களா இருக்கக்கூடிய திருச்சபை விசுவாசிகளை பார்த்து நீ அபிஷேகம் பெற்றிருக்கியா என்று கேட்பது மிக தவறான ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டு சபையில சிங்கிள் மனிதனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு ஏதோ ஒரு சிறப்பான அபிஷேகம் கிடைக்கிறது என்பது போதனை அன்று. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்னு எபேசியர் 1:13 வாசிக்கிறோம். இதை சொல்லும் போது சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அது முத்திரை, அது வேற அப்படின்னு. அதை நீங்க எப்படி முத்திரை ஆவியானவை பெற்றுக்கொள்வது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும்னா, 2 கொரிந்தியர் 1:21-22 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு குமுலிவா ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும். நாம் எப்பொழுது பரிசுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அல்லது எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுதே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், வந்து விடுகிறார் என்பதுதான் செய்தி. ஸோ இந்த வீடியோவை நான் முடிக்கும் போது சில குறிப்புகளை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், சொல்றேன். அபிஷேகம் என்பது தேவன் ஒரு பணிக்காக பிரித்தெடுத்து மனிதர்களை அர்ப்பணிப்பது. அதை செய்யறவங்க அந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஆசாரியரோ ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவார். அவர் யார் செய்யணுங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது, மாறி மாறி இருக்கு. அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உள் உறையும் பரிசுத்த ஆவியானவர், இன்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு சொல்றதுனால நம்முடைய கனியின் மூலமாக அது வெளிப்படுகிறது. அதற்காக வரங்களையும் அவர் தருகிறார். இந்த கிறிஸ்துவோடு இணைந்துள்ள எல்லா விசுவாசிகளும் அவருடைய அபிஷேகத்தில் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து எப்படி அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறாரோ
கிறிஸ்துக்குள்ள இணையும் பொழுது நாமும் அந்த அபிஷேகத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கோம். நமக்கு ஏதோ தனியா ஒண்ணு கிடைக்குதுன்னு அவசியம் கிடைக்குதுன்னு இல்லை. ஆனா ஒரு விஷயம், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நபரும் விசுவாசி ஆகும்போது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் விசுவாசியாகி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம் என்பது தவறான விஷயம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல அவங்க பரிசுத்த ஆவியானவரே இன்னும் அருளப்படல, அதுக்காக காத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து நடத்தி வருகிறார் என்பது ஞானஸ்நானம் வேற அபிஷேகம் வேற அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இல்லை. இந்த அளவில் இந்த வீடியோ நான் நிறுத்துறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி வேற எதை பத்திலாம் பேசலாம்னு சொல்லியும் ஐடியா கொடுங்க, நம்ம அந்த சில விஷயங்களை நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி சிறப்பு தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், சிறப்பு அபிஷேகம் பெற்றவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த சிறப்புங்கிறதே ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு. எல்லா விசுவாசிகளும் சமமானவர்கள். கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பை பொறுத்தவரை எல்லாரும் சமமானவர்கள். வரங்களில் வித்தியாசம் உண்டு. நாம் செயல்படுத்துகிற பொழுது அதை ஆண்டவர் இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிறார். நம்ம எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் ஓகே தான். இதுல வித்தியாசம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எனக்கு என்னமோ தனியா ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவம் போதிக்கக்கூடிய சகோதரத்துவத்துக்கு சாவு மணி அடிக்கிறார்கள் என்றுதான் பொருள். நாம் எல்லாரும் சமம். நன்றி.